ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வாழைப்பூ வடை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி டேஸ்டியான ஒரு வாழைப்பூ வடை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா ஒரு வாழைப்பூ எடுத்துக்கணுங்க. அதை க்ளீன் பண்ணுற சாக்கில் என்னென்னா ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ணி விளாண்டுட்டு இருந்தேங்க. நல்லா இருக்குல்ல. அடுத்து வாழைப்பூவை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 100 கிராம் பருப்பு, கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சுக்கணும். இப்போ மிக்சியில் போட்டு அதெல்லாம் அரைக்கணுங்க. கடலைப்பருப்பு போட்டுக்கணும். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த வாழைப்பூவையும் போட்டு அரைக்கணுங்க. நல்லா எப்படின்னா குறைன்னு அரைக்கணுங்க. ஃபுல்லாலாம் நைஸாலாம் அரைச்சிடக்கூடாது. பாதி அரைச்சி பாதி அரைக்காமல் இருக்கணுங்க. அந்த மாதிரி அரைச்சிக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் அரைச்சி எடுத்துக்கணும். நான் கையில் எடுத்து காட்டியிருந்தாங்க. இந்த மாதிரி இருக்கணும். இதை இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்குவோம். பருப்பு எல்லாத்தையும் போட்டக்கூடாதுங்க. கொஞ்சோண்டு பருப்பு எடுத்து வச்சுக்கணுங்க. அந்த பருப்பை போட்டு கருவேப்பிலை கொஞ்சோண்டு போடணுங்க. அப்புறம் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுக்க. ஒரு 2 வெங்காயம் மீசைஸ் வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த அரைச்சதையும் எடுத்து போட்டுக்குவோம். இதையும் எடுத்து விட்டுட்டு போட்டுக்குவோம் இந்த டப்பாக்குள்ளே. நம்ம வீட்டில் பச்சை மிளகா இருந்தால் போட்டுக்கலாங்க. எங்கள் வீட்டில் பச்சை மிளகா இல்லை, அதனால் அந்த மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேங்க. உப்பு, கொஞ்சம் பெருங்காய பவுடர் எல்லாம் போட்டு நல்லா மிக்சிங் பண்ணிக்கணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. அப்புறம் அடுப்பை பற்ற வச்சுக்கணுங்க. எங்கள் வீட்டில் கேஸ் அடுப்பெல்லாம் இல்லைங்க, விறகு அடுப்பு தான். அதனால் விறகு அடுப்புலேயே பற்ற வச்சாச்சு. அடுத்து எண்ணெய் ஊற்றிக்கணும். இந்த மாதிரி அந்த மாவு பிசைஞ்சு வச்ச மாவை ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சிக்கணுங்க. அதை கையில் வச்சு இந்த மாதிரி ஒரு வடை ஷேப்புக்கு வச்சு அப்படியே எண்ணெய்க்குள்ளே போட்டுற வேண்டியதாங்க. இதே மாதிரி இருக்கிற மாவெல்லாம் தட்டி உருட்டிக்க போடுறாங்க. இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சோடனையும் திருப்பி விட்டுருங்க. இந்த பொன்னிறம் மாதிரி செவந்து வர மாதிரி இருக்கணுங்க. எல்லாத்தையும் திருப்பி விட்டோன்னே ஓவராக அடுப்பு எரிஞ்சாலும் கருகி போயிருங்க. கொஞ்சம் மெதுவாக அடுப்பு எரிய விட்டுட்டு எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டு வெந்தோடனையும் இந்த தட்டில் ஓட்ட தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் எண்ணெய் கீழே வடியும், இல்லைன்னா அந்த வடையிலே அப்படி இருக்கும்ல. அப்புறம் ஃபைனலி ஒரு இலைக்கு மாற்றிட வேண்டியதாங்க. வடை ரெடி. சாப்பிட்லாம்.